நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. உலகெங்கும் கொண்டாடப்படக்கூடிய இயேசுவின் பிறந்த நாள். இந்த பிறப்பின் செய்தி என்ன என்றால், நமக்கு கூறுவது என்ன என்றால், ஏழை பணக்காரன், ஆண்டாள் அடிமை, ஆண் பெண், இனம் மொழி என்ற வன்முறை கலாச்சாரங்கள் நிலைவரும் சூழலில் அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வேண்டும் என்பதையும் அவரின் பிறந்தநாள் செய்தியாக நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த கிறிஸ்துமஸ் விழா உலகெங்கும் நடத்தப்படுகிறது. இதன் மூலம் மத நல்லிணக்கம் பரவும், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய ஒரு அருமையான நாடு நம்முடைய தமிழ்நாடு. மாமன் மச்சான் உறவை பேணுகின்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு. இங்கேயும் மத நல்லிணக்கத்தை குறைக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தடுத்து நம் ஒற்றுமையை காத்திடுவதற்காக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக நின்று நம்முடைய ஒற்றுமையை குறைக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நின்று நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற முதல்வர்களுக்கு நேரத்திலே நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஐயா இங்க பாருங்க ஐயா, ஐயா இங்க கூட்டிட்டு பாருங்க ஐயா, ஐயா இங்க பாருங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. சிறுபான்மை மக்கள் கண்களிலே தோன்றவர்கள். கண்ணை குத்திவிட்டு உடல் வாழ முடியாது, உடலை சிதைத்து விட்டு கண் வாழ முடியாது என்பதை போல எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அந்த வாழ்வுக்கு மனு சேர்த்துக் கொண்டிருக்கிற, சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு 20 திட்டங்களுக்கு மேலாக செய்து 232 கோடிக்கு மேலாக மகளிர் உதவும் சங்கம், கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம், இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கம், கல்வி உதவித்தொகை, புனரமைப்பு பழுதுபார்ப்பதற்கு நிதி, தொழில் தொடங்குவதற்கு நிதி, விதவைகள் மறுவாழ்வுக்கு நிதி, விதவைகள் ஆதரவற்றோருக்கு இருப்பிட வசதி, அது மட்டுமல்லாது உபதேசியர் வாரியம் கிறிஸ்தவர்களுக்கு, உலமாக்கல் வாரியம் முஸ்லிம்களுக்கு, சமண பௌத்தர்களுக்கு, முக்கியமாக இவையெல்லாம் பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் விடுபட்டிருந்த பல நலத்திட்டங்களை இந்த ஆண்டிலேயே செய்வதற்கு உதவியாக இந்த ஆணையம் இருந்தது. திட்டங்கள் போய் சேர்ந்தனவா, சேரவில்லையா, சேரவில்லை என்றால் யார் தடையாக இருந்தது, அதையெல்லாம் ஆய்வு செய்து அறிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தந்து அவற்றை ஒரு அரசாணையாக வெளியிட்டு இப்பொழுது ஏறத்தாழ 7 அரசாணைகளாக வெளியிட்டு சிறுபான்மை மக்கள் பலன் பெறுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையினர் ஆணையத்தின் வழியாக செயல்பட்டிருக்கிறார்.
சமத்துவ சித்தாந்தத்தை இந்த உலகம் வரைபடத்தில் தீர்மானித்த ஒரு ஒப்பற்ற தலைவர், சமத்துவ சித்தாந்தவாதி, எங்களுடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை மத நல்லிணக்க விழாவாக இந்து சகோதரரையும் இஸ்லாமிய சகோதரரையும் அரவணைத்து ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் சமத்துவ மத நல்லிணக்க திருத்து பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்தில் திட்டமிட்டு மதவாத சக்திகள் கலவரத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு முயற்சி செய்தார்கள். தமிழக மக்கள் முறியடித்தார்கள், மதுரை மக்கள் முறியடித்தார்கள். அதற்கு காரணம் எங்களுடைய சென்னை எல்லோரும் சமமாக ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டிய அந்த பகுதி. அப்படிப்பட்ட சமத்துவம் மிகுந்த இந்த சென்னையில் இந்த விழாவை கிறிஸ்தவ மக்கள் களமும் சிஎஸ்ஐ சென்னை பேராயம் தலித் மற்றும் ஆதிவாசி கரிசன வாரியத்தின் சார்பிலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்கிறோம். திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற அதே போல மாநகராட்சி துப்புரவு தூய்மை பணியாளர்கள், தற்காலிக தூய்மை பணியாளர்கள் உட்பட ஏராளமான எளிய மக்களுக்கு அன்பின் பகிர்வாய் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தோம். உங்கள் செய்தியை வெளியிட்ட உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி. நம்முடைய சிறுபான்மை மாநில தலைவர் ஜோ அருண் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். துணைத் தலைவர் ஐயா இறையன்பு குத்தூஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதே போல நம்முடைய தொப்புள் குடி உறவான இந்து சகோதரர் ஐயா நம்முடைய விசிறி முருகன் ஐயா அவர்கள், விசிறி சாமியார் முருகன் அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து வந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். அதே போல புத்த பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சர்வமத தலைவர்கள் பங்கேற்று எங்கள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கேக்கு வெட்டி கொண்டாடி அகமகிழ்ந்தோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. பெலிக்ஸ், கிறிஸ்துவ மக்கள் களம் மாநில ஒருங்கிணைப்பாளர்.